நீங்க சுட நீங்க தானே எடுத்த இன்னைக்கு நீங்க எடுத்த மாதிரி நான் எடுத்தேன் நைட் வியூ நான் எடுத்தேன். தேவி வந்து மிஸ்டர் ஆல்பின் வர்கீஸ் எடுத்தாரு. சன்செட் செம்மையா இருக்கு. நாம வந்து சூரியன் வந்து கடல்ல தள்ள மாதிரி பார்த்துருக்கோம், ஆனா பில்டிங்ல வரைகிற மாதிரி பார்த்துருக்கா. முதல் முறையாக உங்களுக்காக வியூவர்ஸ்க்காக இருக்கிற 12 சப்ஸ்கிரைபர்களுக்காக எங்களால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு பில்டிங் மேல ஏறி நின்று 2ல விடா ஐவா இப்போ 1ல வை. 1 தான் கரெக்டானது. ஈவினிங் நல்லா இருக்கு. இதுதான் ராசல் கைமையோட ஈவினிங். பண்றாங்களா அந்த மாதிரி? ஆமா, நாமும் அப்படி சொல்ல வேண்டியதான். ஆல்வின் வர்கீஸ் எங்கடா அங்க இருந்த மழையை காணோம். மேகத்துல மறைஞ்சிருக்கு. மேகம் சூப்பரா இருக்குல்ல. ஃபோனை கீழே விட்டா என்ன ஆகும்? 1400 ரூபா போகும். என் காசு போகும். அந்த மாதிரி தரணும். நான் தானே போடுறேன். தாழை கட்டுவோமா? இதுதான் தேவியூ. மழை ரொம்ப லேட்டாக வந்தனால மழைலாம் தெரியல சரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராத்தல் கைமாவோட நைட் வியூவு. பார்த்துக்கோங்க. டே வியூ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து நைட் வியூ. முன்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங்கு. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த பில்டிங் தான் ராசல் கைமாவில் இருக்கிறதுலே வந்து ஹைட்டு லார்ஜஸ்ட் பில்டிங். இது தான் 44 ஃப்ளோர் இருக்குது. அதுதான் ராசல் கைமாவில் வந்து ஹைட் பில்டிங். அதுதான் அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் டேவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். நைட்டில் அவ்வளோதான் தெரியுது. போவோம், மூவ் ஃபார்வர்ட். நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்மளால் ஃபாரின் எங்கேயும் போக முடியல,
அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து டிக்கெட் போட்டு வந்து பார்க்க முடியாது இல்லையா? அதனால் எங்களால் நிறைய பேர் அதுமாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இருக்கிற இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு வியூ. ராசல் கைமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யூஏஇயில் தான் இருக்குது. யூஏஇயில் இது ஒரு மொத்தம் 7 எமிரேட்ஸு. அதில் இது ஒரு எமிரேட்ஸு. 7 ஸ்டேட்டில் இது ஒரு ஸ்டேட்டு. நிறைய பேருக்கு துபாய், அபுதாபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராசல் கைமாலாம் யாருக்கும் தெரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அப்படியே ரோடு வியூ பாருங்கள். கீழே மேலே இருந்து உங்களுக்கு ரோடு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் மேலே இருக்கிற வியூ தான் இது. அதை சுற்றியும் ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்திருக்கேன் வீடியோ. 4 பக்கமும் போயிட்டு எடுத்திருக்கேன். இந்த வியூ தான் இது வியூ. நல்லா தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நிலா. நல்லா இருக்கு. நைட் வியூ வந்து ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டோ கேரளா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே அதாவது நம்ம இருக்கிறது வந்து மெயின் சிட்டியில் தான் இருக்கும். ராசல் கைமாவோட அங்கேருந்து எல்லாமே மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் கிட்ட தான் இருக்குது. அப்புறம் எங்கேயும் தூரம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இதுதாங்க மொத்த வியூ. இதுதான் நம்ம ரூமோட ஃப்ரண்ட்டு. இதுதான் நம்ம ரூமோட ஃப்ரண்ட் வியூ. அங்கே போயிட்டு காட்டுறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸு தான். இதெல்லாம் பார்க்கிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நல்ல வீடியோவை நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னா, துபாயில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கும் இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்ட்ரீட்டாக போயிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற ஏரியாவில் தெருக்கள்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஊருக்கும் இங்கே இருக்கிற அந்த தெருவோட இதெல்லாம் எப்படி இருக்குது, மரங்கள், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற
ரொம்ப தூரம் போக முடியாது நடந்து. என்னால் எவ்வளோ தூரம் போக முடியும் நடந்து போயிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். புரியும் நல்லா பேசுகிறேன், நல்லா தாங்க பேசுகிறான், ஒன்றும் குழப்பம் இல்லை. இவன் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கான். நான் மலையாளம் கொஞ்சம் குறைச்சி அறியும். குழப்பம் இல்லை, சீக்கிரம் மலையாளம் கற்றுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும்.